எல்லோருக்கும் வணக்கம். எந்த சந்துக்குள்ள போய் வாங்கினாருன்னு தெரியல. நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ரேணுகா சுகரை 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றார். 10,000 ஷேர், ஒரு ஷேர்ல 100 ஷேர்ல 10,000 ஷேர். சரி, 80 ரூபா சார்ட்ல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா சார்ட்ல எனக்கு 68 ரூபா தான் கண்ணுக்கு தெரியுது. சரி, ஓகே, பல வருடங்களுக்கு முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி பல வருடங்களுக்கு முன்னாடி போன வேணா 2010களில் அந்த காலத்தில் கிமு அப்படின்ற மாதிரி போகிற சமயத்தில் 117 ரூபா 100 ரூபாயெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கா 80 ரூபா. ஒருவேளை அந்த சமயத்தில் வாங்கியிருக்காருன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு நம்பிக்கை பிறந்த மாதிரி தான் காட்டுறான். ஒரு சின்ன பிரேக் அவுட் அப்படின்றது நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ 49 ரூபாயில் இருக்கான். ஒருவேளை மேலே ஏறி வந்ததுன்னா பழனி மலை படிக்கட்டு மாதிரி ஒவ்வொரு படிக்கட்டை ஏறி வரணும். முதல்ல வந்து ஒரு 57 ரூபா பக்கம் வரணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 67 ரூபா பக்கம் வரணும். அதுக்கப்புறம் ஒரு 100 ரூபா இருந்துச்சுன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல லாபமாக தான் அவருக்கு அமையும். வாழ்த்துக்கள். ஆனால் கள்ளி நான் அவர் ரேட்டு சொல்லலை, நானாக தான் 80 ருபீஸ்க்கு வாங்கியிருப்பாரோன்னு அசம்ஷன் பண்ணுறேன். பட் அவர் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காருன்னு தெரில. இங்க பாருங்க, ஒரு நண்பருடைய கருத்து. ஷேர் மார்க்கெட்ல வந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்கு 100% 1 பேக்கர், 200% 2 பேக்கர், அப்படி பேக்கர் அலையிறீங்களே, உங்களை நீங்க பெக்கராக பார்த்துங்க ஷேர் மார்க்கெட்ல அப்படின்றார். உண்மைதான். நேற்று கூட ஒருத்தர் வந்து 80 லட்ச ரூபா வெள்ளிக்கிழமை என்னைக்கு ஏதோ பணம் விட்டதா ஒரு குரூப்ல நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்மளை வந்து பேக்கர் ஆகாட்டியும் பரவாயில்ல, கடைசி வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம போட்ட காசு இருந்ததுனாவே அது ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்போ வேணாலும் இது ஒரு தொழிலுங்க ஷேர் மார்க்கெட்டுங்கிறது. அதில் கொண்டு வந்து பணத்தை போடுறீங்க, பெருசாக பணம் சம்பாதிக்க முடியல. பட் ஓகே, இந்த தொழில் நம்மளுக்கு ஒத்து வரலின்னு நீங்கள் பணமாக கேஷாக வெளியே எடுத்துகிட்டு போகிறதுனால தப்பு கிடையாது. இதே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தொழில் போகிறீங்க, ஒரு இட்லி கடையே போடுறீங்க, எல்லா காசையும் மாவை ஆட்டி வச்சிடுறீங்க, விற்கல அப்படின்னா அப்புறம் புளிச்ச மாவு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அந்த வகையில் இந்த ஷேர் மார்க்கெட் பரவாயில்ல, போட்ட பணம் இருந்துருச்சு, நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, சரி வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம போட்ட பணம் இருந்ததுனாவே ஒரு பெரிய சக்ஸஸாக தான் நான் பார்க்குறேன் ஷேர் மார்க்கெட்டில். இந்த ஸ்டார் ஹெல்த்னு ஒரு ஷேர், அது ஐபிஓ வந்ததுலேருந்தே கீழே இறங்கிட்டு தான் இருக்கான். இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஷேரை போய் வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் போய் பிடிச்சி வாங்கணும். உடனே லாபம் அப்படின்றது எதிர்பார்க்காதீங்க. அது ரொம்ப காலம் ஆகலாம், 5 வருஷம் 10 வருஷம் ஆகலாம். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டாக்குகளை, உங்களுக்கு பிடிச்ச பங்குகளை நீங்கள் வாங்கிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த ஸ்டார் ஹெல்த் ஐபிஓக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, உங்கள் மனசில் நீங்கள் என்ன நினச்சிருக்குன்னா, நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்குறோம், இன்சூரன்ஸ் தொழிலில் இறங்குறோம் அப்படின்ற மாதிரி நினச்சி அந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா தான் நீங்கள் இந்த ஷேரை வாங்கியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வட்டி கூடுற தொழிலாக இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அல்லது HDFC பேங்க் அந்த மாதிரி வாங்கியிருக்கணும். இல்லை ஒரு பீஸா கடை நடத்துகிற மாதிரி அல்லது ஒரு பர்கர் விற்கிற மாதிரி கடையாக இருந்தால் இந்த பர்கர் கிங்கு, தேவயானி, அந்த ஜொமேட்டோ அது போன்ற மாதிரி ஒரு சாப்பாட்டு கம்பெனிகள் சம்மந்தப்பட்டதில் வாங்க ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த துறை பிடிச்சிருக்கு, இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் லைக் பண்ணி வாங்குங்க அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இப்படி உள்ள போயிட்டு நஷ்டத்துக்கு வெளியே வர மாதிரி இருக்கும். நான் நம்ம நண்பர் ஒருத்தருக்கு முன்னுரிமை கொடுத்து, சரி அவர் விவசாயியா இருக்காரு, அவர் சொல்ற ஸ்டாக் பார்க்கலான்னு பார்த்தேன். VGI அப்படின்னு ஒரு ஸ்டாக் எனக்கு கண்ணுக்கே படல. ஒருவேளை வோடாஃபோன் இந்தியாவை சொல்றாரா, எதை சொல்றாருன்னு தெரியல. பட் எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் மறுபடியும் ஒரு புது கமெண்ட்டாக போடுங்க. பழைய கமெண்ட் கீழே பழைய கமெண்ட்டாக போட்டிங்கன்னா அது மேபி எனக்கு தெரியாமல் போயிடலாம். புது கமெண்ட் போட்டிங்கனாக்கா ஏதாவது நான் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டாக் வேறு கரெக்டாக போட்டு விடுங்க. ஷேர் மார்க்கெட்டும் சூதாட்டம், அதாவது மங்காத்தாவும் எப்படி மாறுபடும் ஒரு நண்பர் யோசிக்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் மங்காத்தா உள்ளே வெளியேன்னு விளையாடும் போது ஒரு 4 பேர்த்த 7 பேர்த்த 10 பேர்த்த சமாளிச்சா போதும். அதில் நம்மளுக்கு ஜெயிக்க தெரிஞ்சதுன்னா ப்ளஸ் லக்கும் உதவுச்சுன்னா நம்ம அதில் ஜெயிச்சு வந்துடலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது ஒரு கடலுங்க. அது ஏதாவது ஒரு கடலுக்குள்ள ஒரு கப்பல் முழுனாலும் சரி, அல்லது ஒரு போக்குவரத்து தடைப்படுது உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் அப்படின்ற மாதிரி, அல்லது ஒரு கம்பெனியில் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற கம்பெனியில் ஏதாவது ஆர்டர் கிடைக்குது அல்லது ஆர்டர் போகுதுன்னு ஒரு உலகத்தையே நீங்கள் எதிர்த்து ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 13 கார்டு இருக்கும். இதில் வந்து 6000 ஷேர்களுக்கு மேலே இருக்குது. ஸோ இதில் கரெக்டாக யோசிச்சு, இதில் பியூர்லி லக்கு மட்டும்தான், வேறு எதுவுமே நீங்கள் இதுலேயுமே சீட்டை ஞாபகத்தில் வச்சு அடுத்தவன் என்ன எடுக்கிறான், நம்ம என்ன விடுறோம் அப்படின்றதெல்லாம் கணக்கு வச்சு ஆடுறதுலையும் உங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. பட் வர்ற ஷேர் எல்லாமே முக்காடு போட்ட ஷேர்களாக இருந்தால் இதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் யோசிச்சு எடுக்கிறீங்க, ஏதாவது ஒரு கான்செப்டில் எடுங்க. எலெக்ஷனில் ஜெயிச்சா அதானி குரூப்னு ஏதாவது யோசிச்சு பாருங்க, அல்லது எனர்ஜி ஸ்டாக்ஸ் யோசிச்சு பாருங்க. ரெனியூபிள், இனி எதிர்காலம் பூரா ரெனியூபிள் எனர்ஜி அல்லது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு டாடா மோட்டர், டாடா பவர்லாம் எடுத்துருந்தா அதில் லாபம் தான். ஸோ இதில் வந்து நம்ம திங்கிங்
ப்ராசஸ் கரெக்டாக இருந்து மார்க்கெட்டை அக்செப்ட் பண்ணிட்டா இதில் கன்ஃபார்மாக நம்ம உலகத்தையே எதிர்த்து நம்ம ஜெயிக்கக்கூடிய லாப சதவீதம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. பட்டு மங்காத்தால் அப்படி கிடையாது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டும் மங்காத்தாவும் எப்படி வேறுபடுதுன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஃபுல்லாக திறமை வேணும். மங்காத்தா வந்து வெறும் 10 பேர்த்த சமாளிக்கிற அளவுக்கு திறமை இருந்தால் போது ஜெயிச்சிடலாம். பட் ஸ்டாக் மார்க்கெட்டில் உலக அளவில் கணக்கு போட்டு கரெக்டாக எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. பாவம் ஒரு நண்பர் சோமா டிஸ்டிலரிஸில் போய் மாட்டிக்கிட்டாப்புல 350 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார் போல. அந்த சோமா டிஸ்டிலரிஸ் வந்து மேலே எக்ஸாக்டாக 390 ரேஞ்சு தான் ஹை போயிருக்கான். இங்கே பார்த்தீங்களா ஒரு கெட்ட நேரம் எப்படி வருது பாருங்க. 2020 இருந்து தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்த கம்பெனி அவர் வாங்கின நேரம் அவர் வாங்கினதுக்கப்புறம் இறங்கி போச்சு. பொதுவாக 30%க்குள்ள ஒரு ஏறிக்கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி ஒரு 30%க்குள்ள ஏற ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுங்களேன், ஒரு லக் இருக்கு. இவன் கரெக்டாக 34% இறங்கியிருக்கான். பொதுவாக ஒரு நல்ல கம்பெனியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி 30% இறங்கிருச்சுன்னா அங்கிருந்து மறுபடியும் திரும்பி மேலே ஏற பார்க்கும். இந்த சோமா டிஸ்டிலரிஸ்க்கு அப்படி திரும்பி ஏறக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா, இந்த கம்பெனி ஒரு லாபகரமாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் தொடர்ந்து லாபகரமாக தான் இருக்கான். அதே மாதிரி பெரிய ஆளு யாராவது முதலீடு போட்டிருக்காங்கன்னா அங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை. பெரிய ஆளு யாரும் பெருசாக முதலீடு போடல. ஏன்னா நம்ம கீழே போனால் பெரிய ஆளுகளும் கீழே போவானுங்க அப்படின்றையாவது ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ அதுவும் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 30%ல் ஒருத்தர் வந்து உச்சாணி கொம்பில் வாங்கியிருக்காப்புல மறுபடியும் இங்கிருந்து ஏறுற மாதிரி இருந்தால் 30% சமயத்துலேருந்து ஏறக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இந்த 30%ல் ஏறக்கு வாய்ப்புகள் அதிகம்னா இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வாங்கிட்டா இந்த இடத்துல இன்னொரு ஏவரேஜ் அப்படின்றது பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் இந்த இடத்துல பண்ணல அடுத்தது வேற எங்க பண்ணலாம்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவன் அப்படியே கீழே இறங்க விட்டு ஒரு 60 அல்லது 70% சதவீதத்தில் போய் ஏவரேஜ் பண்ணணும். அப்போ ஒரு 66%னா 130 ரூபா வருது. ஸோ அப்போ அவர் வாங்கினது இதுக்கு முன்னாடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350. அதுக்கு அடுத்து ஏவரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் வேண்டாம். இது கரெக்டாக ஒரு ஏவரேஜ் பண்ணுற இடம் தான். பட் இந்த இடம் எதுக்கு வேண்டாம், பணமே ரொம்ப கம்மியாக இருக்குன்னா அடுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் 130ல் ஏவரேஜ் பண்ணால் தான் கரெக்டாக வரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. யாரும் போகாத இடமா தேடி பார்த்து அந்த செக்டரில் நம்ம பணம் போட்டோம்னா கண்டிப்பாக மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது, உண்மைதான். பட் நம்ம அப்படி யாருமே போடாத நம்ம போய் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மற்றவர்களும் எடுக்கக்கூடிய, ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தானங்க ஒரு ஷேர் மேலே ஏறும். இது ஷேர் மார்க்கெட் மட்டும் ரொம்ப வித்தியாசமானது. யாராவது புதுசாக தொழில் தொடங்குறாங்க அல்லது புதுசாக ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா அடுத்தவங்ககிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க, ஏன்னா கண்ணு பட்டுரும் அப்படின்ட்டு. ஆனால் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து எல்லாத்துக்கும் பரப்பி விட்டு எல்லாரும் வாங்கினா தான் அது மேலே ஏறக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ப்ராஃபிட் இருக்கிற வாய்ப்பு இருக்கிறதா நான் யோசிக்கிறேன். அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்றவங்க பார்த்தாலும் சரி பார்க்கலினாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய துறைகளான ட்ரோனு, டிஃபென்ஸு, ரெனியூபிள் எனர்ஜி, கிரீன் எனர்ஜி அது போன்ற ஏரியாக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மேபி எதிர்காலத்தில் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. கல்யாணம் பண்ணாமல் சிவனேன்னு இருக்கிறவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு எங்கே போவானுன்னே தெரியாது. அது மாதிரி தான் இந்த டாடா டெக்னாலஜி அப்படின்ற ஷேர் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி இருந்தது. நானும் கூட நினச்சிருந்தேன், சரி கடைசிக்கு இப்படி சரிஞ்சுட்டானே, 1400 ரூபாயிலிருந்து கீழே 1151 ரூபாயில் வந்து படுத்து கிடக்கிறானே, இந்த இடத்துல இது ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுப்பா அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். சப்போர்ட்டும் கிடையாது, குப்போட்டும் கிடையாது, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பிரேக் பண்ணிட்டு கீழே வர்றான். ஸோ இப்படி யோசிச்சு பாருங்க, இதை வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை யோசிச்சு பாருங்க. இந்த டேர்னிங் பாயிண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்கா அப்படின்னா அதே மாதிரி இந்த டேர்னிங் பாயிண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் கீழே இறங்குறான்னு வச்சுங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 1400 ரூபாயிலிருந்து 1120 ரூபாய்னா ஒரு -300 ரூபாய் இறங்கியிருக்கான். அப்போ இப்போ இந்த 1160 ரூபாயிலிருந்து இன்னொரு 300 ரூபாய் இறக்கி விட்டோம்னாக்கா ஒரு 850 ஒரு 800 கூட போய் அங்கிருந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் உணர்கிறேன். இல்லை அதுக்கு முன்னாடியே திரும்பணும்னா அப்போ மறுபடியும் அவன் இங்கிருந்து இப்படி வரணும், 1180 ரூபா அல்லது 1200 ரூபாய்ன்னு வந்ததுனா தான் தன்னைத்தானே நிரூபிச்சா மட்டும்தான் புல்லிஸு அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லைன்னா ஏதாவது நியூஸ் வரணும், இவனை கொண்டு போய் ஏதாவது டாடா எல்க்ஸியோட மெர்ஜ் பண்ணி விடுறாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். நியூஸே வரல இதுக்கு, அப்புறம் என்ன ஆகும்? இப்படி தான் ஆகும். நான் எத்தனையோ சாஃப்ட் வார்னிங் மெசேஜஸ் பார்த்துருக்கேன், ஹார்ட் வார்னிங் மெசேஜஸ் பார்த்துருக்கேன், ஆர்டரு என்ட்ரி பண்ணும்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையினால. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனையினால ஒரு நண்பர் வந்து ஜென் டெக்னாலஜிஸை என்னால் செல் பண்ண முடியல, பார்த்தா ஆர்டர் சப்மிட் பண்ணும்பொழுது செல்லிங் பார்டு பை மேட்ரிக்ஸ் அப்படின்னு வருது அப்படின்றாரு. சத்தியமா நான் இந்த மேட்ரிக்ஸுக்கு என்ன அர்த்தம்? மேட்ரிக்ஸ் படம் தான் இருக்கு, மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஏதோ ஒரு ரீசன்னால ஆர்டர் சப்மிட் ஆகல அப்படின்றானு. அது என்னன்னு சத்தியமா என்னால் புரியல. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், நான் போய் இந்த ஜென் டெக்னாலஜி செல்லிங் ஆர்டர் போட்டு இந்த மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் 0 இது வருது அப்படின்ற செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இது புதுசு அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு வார்னிங் மெசேஜ் நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா இந்த வார்னிங் மெசேஜுக்கு அர்த்தமே இல்லை.
இப்போ உங்ககிட்ட குவான்டிட்டியே இல்லை, அதனால் நீங்கள் விற்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரணும். இல்லைன்னா எக்ஸ்சேஞ்சே வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க, இது இப்போதைக்கு சஸ்பென்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதாவது புரிகிற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் வரணும். மேட்ரிக்ஸ்னால் எனக்கு தெரிஞ்சு படம் தான் இருக்குது, ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று வந்தது பயங்கர பாப்புலர். இந்த ஐஆர்டியெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் அதை ஒரு ஓரமாக வச்சுட்டு அவன் எங்கேயோ ராக்கெட் மாதிரி போயிட்டான். அதனால் நம்ம இப்போ அதை டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு டார்கெட் கண்ணுக்கு தெரிஞ்சால் தாங்க நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண முடியும். நான் பொதுவாக ஷேர்களை டிஸ்கஸ் பண்ணும் பொழுது நல்ல அல்வா மாதிரி கீழேருந்து ஏறக்கூடிய பங்குகள் அண்ணாந்து பார்க்கும்போது ஏதாவது அவனுடைய ப்ரீவியஸ் டார்கெட் இருக்கணும், அல்லது ஒரு பிரேக் அவுட் ஆயிடணும். பிரேக் அவுட் ஆகி அவன் கீழே இறங்கின டெப்த்தை திருப்பி மேலே போடுவான், ஒரு முக்கியமான மொமெண்டம் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுறோம். அது மாதிரி ஐஆர்டிஏவெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ண டார்கெட்டுக்கு மேலே போயிட்டான், நம்ம எந்த பாயிண்ட் வரைக்கும் வரலாம்னு நினச்சோமோ அதுக்கு தாண்டி போயிட்டான். மறுபடியும் அதில் ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்தால் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண தான் போகிறோம். மற்றபடி எந்த ஒரு குறிப்பிட்ட ஷேரையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனாடா நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கும் பெரிய ஹெச்என்ஐஸ்க்கும் உள்ள வித்தியாசம். ஒரு நண்பர் வந்து பெரிய ஷேர் தான் பிடிச்சிருக்காப்புல, எல்என்டி எல்லாம் வந்து பெருசாக இறங்காது, அவருடைய கான்செப்ட்லாம் கரெக்டு தான், என்ன தான் ஏவரேஜ் பண்ணாலும் மறுபடியும் மேலே வந்துடுவான் எல்என்டி. ஆனால் அவன் கெட்ட நேரம் இப்போ ரிசல்ட் விட்டோன்னே டொபக்குன்னு இறங்கி விட்டானுங்க. ஸோ இந்த எல்என்டியில் என்ன தான் ஏவரேஜ் பண்ணாலும் எனக்கு அந்த கேப் இருந்துகிட்டே இருக்குது, ஆல்மோஸ்ட் 5 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றாப்புல. கடவுளே, என்ன ஒரு சத்திய சோதனை. அவருக்கு ஷேர் மார்க்கெட் பற்றிலாம் நல்லா தெரிஞ்சிருக்கு, எப்படி ஏவரேஜ் பண்ணி எப்படி வெளியே வரணும், ஷேர் மார்க்கெட் எப்படி இயங்குது எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குது, நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா தயவுசெய்து வித்துருங்க அப்படின்னு நம்மளை பார்த்து பயப்படுறாரு. சத்தியமாக இது வந்து என் கண்ட்ரோலில் மார்க்கெட் கிடையாது, நான் வாங்கின ஒரு ஷேருக்கு இறங்குது அப்படின்றது இட்ஸ் ஒன்லி ஆக்சிடென்டல். எந்த பர்பஸாகவும் நான் இறக்கி விடுறது கிடையாது, என்கிட்ட எல்என்டி ஷேரும் கிடையாது. இந்த டாடா டெக் பற்றி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் கீழே போனால் மேக்ஸிமம் ஒஸ்ட் கேஸ் ஒரு 850 வரைக்கும் தான் டெக்னிக்கலி தெரியுறான். 850 கீழே போனால் தான் அதுக்கு மேலே என்னங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ வரைக்கும் 850 போனாலும் திரும்பி வருவோம் அப்படின்றத டெக்னிக்கல் அனலைசிஸ் சொல்லுது. ஸ்டவ் கிராஃப்ட்டை நம்ம ஒரு இடம் அனலைஸ் பண்ணப்ப இவனை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏதாவது நல்ல நியூஸ் விட மாட்டேங்கிறாங்க, ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறானுங்க. அதனால் இவன் வந்து ஒரு பேட்டர்னுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த பேட்டர்னுடைய அப்பர் சைடு இங்கே இருக்குது, பாட்டம் சைடு இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேட்டர்ன் படி அவன் தொடர்ந்து கீழ் நோக்கியே தான் வந்துக்கிட்டு இருக்கான். இவனை நம்ம எப்போ பார்த்தோம்னா பல மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம இவனை ஆக்சுவலாக பார்த்துருக்கோம். எப்போ அக்டோபர் மாதத்துலேயே பார்த்துருக்கோம், 578 ரூபா. அப்போவே நம்ம வந்து இவன் ஏதாவது கீழே இறங்கி வந்தால் ஒரு 320 ரூபாய் வரைக்கும் வருவான்னு சொல்லி கோடு போட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவனை யாருமே இப்போ வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணி விடுற மாதிரி தெரில. ஸோ இப்படியே வரும்பொழுது 320 ரூபாய் வந்து தொட்டுட்டான்னா அப்புறம் மறுபடியும் ஒரு 450 ரூபா போய் ஒரு ரிலீஃப் ரேலி கொடுப்போம் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, நிறைய மெசேஜஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வரும், அது உண்மை இல்லாமல் இருக்கலாம். பட் இந்த நியூஸில் நான் அன்றைக்கே ஒரு இடம் கால்குலேஷன் போட்டு பார்த்துருக்கேன். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த போஸில் டைம் நிறையா இருந்தப்ப விப்ரோ ஷேர்னுடைய ஸ்பிளிட்டு போனஸு அந்த கணக்கெல்லாம் எடுத்து போட்டு பார்த்து ஒரு மாதிரி பணம் போட்டு வந்து பார்த்துட்டு விப்ரோ ஒரு டைமண்ட் தான் அப்படின்றத நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்த்து உண்மைன்னு பார்த்தோம். பட் இந்த அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து இப்போ என் ஞாபகத்தில் இல்லை, டாப் ஆஃப் த மைண்ட் ஞாபகத்தில் இல்லை. ஸோ விப்ரோ உண்மையிலேயே நம்ம ஒரு அமௌண்ட் 10,000 1 லட்சமோ போட்டு வச்சிருந்தோம்னாக்கா கண்டிப்பாக அது இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் வருமானம் வந்தது அப்படின்றது உண்மைதான். நம்ம நண்பர்களுடைய கருத்து பார்த்துட்டு எனக்கு மனசில் என்ன தோணுதுன்னா, இப்போ நான் ஷார்ட் டைமில் வாங்கி விற்கிறதுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி 100% ப்ராஃபிட் வந்துச்சுன்னா பாதி குவான்டிட்டி விற்றுட்டு ஷேர்ஸை ஃப்ரீ பண்ணுறக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன். புதுசாக இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஷேரை வாங்கிட்டு திரும்பியே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சி நான் வாங்கலான்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 100% லாபம் வந்துச்சுன்னா விற்று விடலாம், மாதத்துக்கு ஒரு இடம் இல்லை 2 மாதத்துக்கு ஒருக்கா லாகின் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு அக்கௌண்ட்டை டெய்லி லாகின் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து ஒரு தடவை ஜனவரியில் வாங்கிட்டோம்னா அடுத்தது ஒரு 4-5 வருஷம் கழித்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. சரிங்க நண்பர்களே, நாளை நாம் சந்திப்போம். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாதுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.